இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me. வணக்கம் தேன்மிட்டை நண்பர்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் பேர் என்ன சொன்னாங்கன்னா பூட்டுக்காரன் தோப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக கேட்குறனால எனக்கு வரல. பூட்டுக்காரன் தோப்பு. இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்ரு அந்த இடத்துல இருக்குது. அதுவும் ஒகேனக்கல் போகிற வழியில், தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்துக்கிறேன். இந்த இடத்துல நீ வந்து இங்கே என்னடா செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ்னால் நேந்திரக்காய் சிப்ஸ். நேந்திரக்காய் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய அளவில் என்ன செஞ்சுறாங்கன்னா ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற பேக்கரி ஷாப்பில் போய்ட்டு 1 கிலோ நேந்திரக்காய் சிப்ஸு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கேட்டு பார்த்ததுக்கு 300 ரூபா சொன்னாங்க. சரி கொஞ்சம் பெரிய கடைக்கு போய் அங்கே போய் இந்த லைட் செட்டிங்கெல்லாம் கண்ணாடிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கடையில் போய் கேட்டால் கிலோ 400 ரூபா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னார் இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தராங்க, வாப்பா போகலான்னு சொன்னாங்க. நாம் தான் சும்மா போக மாட்டோமே, போகிறோம் ஒரு வீடியோ, அதுவும் உங்களுக்கு அவசரம். இதை பார்த்தா நீங்களும் வந்து வாங்குவீங்க. ரேட்டு கம்மியாக இருக்கும், அதே டைமில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கிறேன். என்ன ரேட்டுன்றது அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் இப்போ எந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேன்னா ஸ்ரீ ஐயப்பா ஃபுட்ஸ் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திரக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா உரிச்சு இங்கே வச்சுருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் ஒன்றா போடுவாங்க. ஸோ எப்படி போடுறாங்க, எப்படி அதை வந்து பொரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம்.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸு போடுறது, சிப்ஸு எப்படி போடுறாங்க, அப்புறம் அது சிப்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஐட்டம், அப்புறம் முறுக்கு ஐட்டம், இந்த மாதிரி இவங்களே செய்கிறாங்க. சரி, நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா காந்தி அப்படின்றவர் இருக்கிறாரு. அவர்கிட்டயே இந்த கடையை பற்றி அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுடலாம். வணக்கண்ணா. சொல்லுங்கள். நான் இப்போ நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நேந்திரக்காய் சிப்ஸு கரெக்டுங்களா? இந்த நேந்திரக்காய் சிப்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் 13 வருஷமாக அண்ணா இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நேந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய இருந்தது. அதனால் இப்போ எல்லாமே நம்மளே பண்ணிகிட்ருக்கோம். நேந்திரக்காய். ஆமாங்க. சரி, இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நேந்திரக்காய் சிப்ஸ் போகிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாச்சும் இருக்குங்க? பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக பண்ணிட்டுருக்காங்க. சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காங்க. சரிண்ணா. நம்ம ரேட்டு இன்றைக்கி கோகனட் ஆயில் 240 போய்ட்டுருக்குண்ணா. கோகனட் ஆயில்னா 240, ஆயில்னா 200 வரும். பட் ஆனால் டேஸ்ட் இருக்காது. ஆயில்னா எந்த ஆயில் சொல்கிறீங்க? ஃபார்ம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் எது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் இருக்காது. இங்கே கோகனட் ஆயில் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம இடத்துல நேந்திரக்காய் சிப்ஸ் வந்து 24 hours நீங்கள் போட்டுகிட்டே இருக்கிறீங்களா? இப்போ எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? 20 hours நைட் ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் தான். 7லேருந்து 8 மணி வரைக்கும். இப்போ சீசன் தகுந்த மாதிரி போடுறீங்களா இல்லை எப்படி? அது எல்லா சீசன்லையும் கிடைக்கும். நமக்கு காய் வந்து 3 மாதம் கேரளாவிலேருந்து கிடைக்கும், 3 மாதம் நகரம் கர்நாடகாவிலேருந்து கிடைக்கும், 3 மாதம் தூத்துக்குடி, தமிழ்நாடு தூத்துக்குடிலேருந்து கிடைக்கும். எல்லா டைமும் கிடைக்கும். இப்போ வந்துன்னா இப்போ நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் கம்மியாக தானே இருக்குது. மற்ற இடத்தோட நம்மக்கிட்ட கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே ரீட்டைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 400 வரையும் போகுது. நேந்திரமும் 400, உருளைக்கிழங்குல எது எடுத்தாலும் 400 தான் கிலோ. கண்டிப்பாக இப்போ தருமபுரியில் சுற்று வட்டாரத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்து வாங்குவாங்க. ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 300, பெரிய கடையில் பார்த்தீங்கன்னா 400, அதுக்கு மேலே தான் விற்கிறாங்களே தவிர கம்மி இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கடையை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். இப்போ வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லிடுங்க. நம்ம பொருள் தரமாக கொடுக்குறோம், அவ்வளோதான். பொருள் தரமான நல்ல விலையில் கொடுக்குறோம். ஒரே வாரத்தில் பொருள் தரமாக தராரு, நல்ல விலைக்கு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நேந்திரக்காய் சிப்ஸில் ஆரம்பித்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்வீட்ஸ் பார்த்தாச்சு, கூடவே இவங்கெல்லாம் போடுற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நேந்திரக்காய் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் சொன்னால் வேறு லெவலுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை தருமபுரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸு பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.